வணக்கம் தோழர்களே. நம்ம என்னன்னா 12 நாள்ல ஜிடி எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகுங்கிற ஒரு சீரீஸ்ல இருக்கிறோம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம டே 5ல இருக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 4 நாள் நம்ம வீடியோ போட்டுட்டோம். டே 1ல இருந்து டே 4 வரை அது மேத்ஸ் ரீசனிங் ரெண்டுக்குமே போட்டுட்டோம். அதை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுல இருந்து தான் பேசிக்ல இருந்து நம்ம கொண்டு போயிருக்கோம் அட்வான்ஸ் வர. அப்போ உங்களுக்கு அதை பார்த்துட்டு இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரிதல் இருக்கும். ஏன் அதை பார்க்காம அதை பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதே நீங்க பார்க்கலாம். உங்க புரிஞ்சுக்கிற தன்மை வந்ததுன்னா அதுல நிறைய ஆகுங்க. ஓகேங்களா? அதான் ஒரு காரணம். இது எல்லா கிளாஸ்லயுமே ஒரு மோட்டிவ் இருக்கும். அதே மாதிரி தான் 5வது கிளாஸ்ல வந்து ஒரு மோட்டிவ் என்னன்னா பென்னு பேப்பரே இல்லாம 30ல இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கணக்கை நம்ம எவ்வளவு பெரிய கணக்கா இருந்தாலும் போடணும். அதுக்கேற்றாப்புல ஒரு அப்ரோச்சை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லா பேசிக்கும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி அந்த கணக்கை வந்தேன்னா ஸ்பீடா போடணும், எவ்வளவு ஸ்பீடா போடணும் அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன். ஓகேங்களா? வீடியோ ஒரு இடத்துலயும் நீங்க விடாம பாருங்க. ரொம்ப பொறுமையா உங்களுக்கு ஒரு பாயிண்டையும் தெளிவா சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்றீங்க லாஸ்ட்ல. அதே மாதிரி என்ன பிடிச்சிருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்றீங்க. வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து பாக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? A and B together can a piece of work in 8 days. அதுக்கப்புறம் என்ன? B and C can do it 12 days and C and A can do 16 days. A alone a work in அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா A plus B வந்து என்னன்னா உங்களுக்கு 8 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இதே B plus C வந்து என்னன்னா அது 12 நாள்ல அதே வேலையை முடிக்கிறாங்க. இதே சியும் ஏயும் சேர்ந்து அதே வேலையை 16 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறதான் கேள்விங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்சியம் எடுப்பீங்க. இதுக்கு எல்சியம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா என்னத்துக்கு நீங்க எல்சியம் எடுப்பீங்கன்னா இது 3க்கு எல்சியம் எடுப்பீங்க. எனக்கு நல்லா தெரியுது எல்சியம் 48ன்னு. ஓகேங்களா? 48 எல்சியம்னா அப்ப இதோட ஃபேமிலி தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். கண்டிப்பா 30 இதோட ஃபேமிலி கிடையாது, 24 கிடையாது, 21 கிடையாது. இதாங்க உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? வேணா பார்ப்போம் எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இப்ப நம்ம எல்சியம் எப்படி எடுத்தோங்கிறதே சில பேருக்கு உங்களுக்கு டவுட் வரலாம். அது என்னன்னுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. 8, 12, 16 ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எடுத்துக்கிறேங்க. இந்த பெரிய நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 16 × 2 அப்ப என்ன வருது உங்களுக்கு? 32 வருது. 32 எல்லா நம்பர்லயும் போகுமான்னு பாருங்க. 8ல போகும், ஆனா 12ல போகாது. அப்ப இது வந்து தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. அதேதான் 16ல இருந்து 3ஆல பெருக்குங்க. என்ன ஆகும்? 48. அப்ப மிச்சம் உள்ள 2 நம்பர் செக் பண்ணுங்க. 8க்கும் ஆகும், 4 12 48. அப்ப இதுவும் ஆகும். அப்ப நம்மளுக்கு எல்சியம் 48. இப்படிதான் நம்ம எல்சியம் ஸ்பீடா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுங்க. இது வந்து டேன்னு தெரியும். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஒர்க் பை டேங்க. இப்ப நம்ம ஒர்க் பை டேனா ஒர்க் என்ன தெரியுது நம்மளுக்கு? இதுதான் டோட்டல் ஒர்க். அப்ப 48/8ங்க. அப்ப எஃபிஷியன்சி இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6. புரியுதா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் கணக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அதே தான் பி பிளஸ் சிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே 48 தான். என்னதான் இவங்களுக்கு டே வந்து 12. அப்ப இவங்களை கேன்சல் பண்ணீங்கன்னா 4. அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் 48/16. இதுக்கு என்னது? 16 இருக்கு, அதான் 16. அப்ப நீங்க இதை அடிச்சீங்கன்னா 3. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வந்து A plus Bக்கு எஃபிஷியன்சி, இது B plus Cக்கு எஃபிஷியன்சி, இது C plus Aக்கு எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அப்ப நம்ம இது 3 கூட்டணும்னா நம்மளுக்கு 3 A plus B plus Cக்கு நம்மளுக்கு கிடைச்சிருமா? தெளிவா பாருங்க. A plus B plus B plus C plus C plus A சீக்வல் டு உங்களுக்கு என்ன தெரியுது? இது எல்லாத்தையும் கூட்டுவீங்க. எதை கூட்டுவீங்க? 6, 4, 3 இதை கூட்டுவீங்க. கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 13 வருது. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை? A plus B plus C இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். இதுல எல்லாத்துலயும் பாருங்க 2 இருக்கும் பாருங்க. A பாருங்க இந்த இருக்கு, இங்க 2 தடவை இருக்கு. அடுத்து B பாருங்க இங்க 1 இங்க 1 இருக்கு. C பாருங்க அதே கான்செப்ட் C. அப்ப எல்லாமே 2 இருக்குங்க. அப்ப என்னன்னா 2 தடவை A plus B plus C நம்ம போடலாமா? ஏன்னா 2A 2B plus 2Cன்னு வரும். 2 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அதனால 2 × A plus B plus Cன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? 13. அப்ப நீங்க அந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா A plus B plus C = 13/2. ஓகேங்களா? ஓகேங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் அடுத்து எப்படி கொண்டு போறோம்னா கணக்க தெளிவா பாருங்க. நம்மளுக்கு கேட்டது வந்து என்னன்னா ஏயோட தான். நம்மளுக்கு A plus B plus C கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? A plus Bங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எஃபிஷியன்சி தான். அப்ப A plus B plus C = 13/2. இதே உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க B plus C என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. B plus C வந்து என்னன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப
நம்ம பி பிளஸ் சியை கழிச்சோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏ கிடைச்சோமா, அதை தான் பண்றோம். ஏ ஈக்குவல் டு 2 நம்ம கழிக்கணும்னா 13/2 மைனஸ் 4 ஆயிருமா. அப்ப நீங்க இதை நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 5/2 வருது. ஓகேங்களா. இப்ப ஏயோட எஃபிஷியன்சி என்னது உங்களுக்கு 5/2. இப்போ அதனால நம்மளுக்கு மொத்த வேலை என்னங்க தெரியும். நம்மளுக்கு டே கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னா டேஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்ப நம்ம டே கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்ப 48 ஒர்க்கு, எஃபிஷியன்சி என்னது 5/2. அப்ப நம்ம இந்த 2 மேல கொண்டு போயிட்டோம்னா 96/5 ஆயிரும். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 19.2. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே ஆன்சர் தான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். எப்படின்னா நீங்க என்னதான் பண்ணாலும் கடைசியில என்ன பண்ணீங்கன்னு பாருங்க, 48 தான் நீங்க டிவைட் பண்ணீங்க. அப்ப நீங்க 48 டிவைட் பண்ணீங்கன்னா 48ஓட ஃபேமிலி தானே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 192ங்கிறது என்னது உங்களுக்கு தெரியுது, 48 4ங்கிறது 192. ஓகேங்களா. புரிஞ்சிருங்க நம்புறேன். நெக்ஸ்ட் சம் என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா தெளிவா பாருங்க. A man has choose a chocolate to distribute among 4 kids. He received 50% of the number of the chocolate plus 1. 50% சாக்லேட்டும் கொடுக்குறாரு பிளஸ் 1 போட்டு கொடுக்குறாரு டு ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு. அடுத்து 14 2/7% ஆஃப் த ரிமைனிங் சாக்லேட். இந்த 50% போக மிச்ச சாக்லேட்ல ரிமைனிங் சாக்லேட் பிளஸ் 3 இதை என்னன்னா செகண்ட் கிட்டுக்கு கொடுக்குறாரு. தேர்ட் கிட்டுக்கு 33 1/3% ஆஃப் த ரிமைனிங் சாக்லேட் பிளஸ் 2 சாக்லேட் என்னன்னா தேர்ட் கிட்டுக்கு கொடுக்குறாரு. அடுத்து என்னன்னா ஹி ஃபர்தர் கிவ்ஸ் ரிமைனிங் 4 சாக்லேட் டு த ஃபோர்த் கிட். ஓகேங்களா. ஹவு மெனி சாக்லேட் டிட் இனிஷியல் ஹேட். அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஒரு 4 குழந்தைங்களுக்கு இவர்கிட்ட இருக்கிற சாக்லேட்டை பிரிச்சு கொடுக்குறாரு. ஓகேங்களா. பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்படி பிரிச்சு கொடுக்கும்போது இவங்களுக்கு 1% இருக்கு, அதுல இருந்து மிச்சம் உள்ள பெர்சன்டேஜ் இவங்களுக்கு கொடுக்குறாரு. அதுல இருந்து இவருக்கு குறிப்பிட்ட அளவு இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு, இதுல இருந்து திருப்பி இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. இதைத்தான் சொல்றாங்க கணக்குல. ஓகேங்களா. அப்ப இவர்கிட்ட 4 குழந்தைங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு தெரியுமா, அந்த சாக்லேட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. புரிஞ்சிருங்க நம்புறேன். ஓகேங்களா. இப்ப எப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். நீங்க ப்ரொசீஜரா போறதை விட இது ஆப்ஷன்ல இருந்து எப்படி போகணுங்கிறத கத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சிருச்சு, எனக்கு 36 தெரிஞ்சிருச்சு. நான் 36 சாக்லேட்டுங்கிறது நான் மொத்தம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப 36 என்னன்னா 50% எனக்கு போதுன்னு வச்சுக்கிறேங்களேன். எனக்கு மிச்சம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. மிச்சம் என்னன்னா 50% போகுதுன்னா 18 தான் இருக்கு எனக்கு மிச்சம். 18. சரிங்களா. 18ல இருந்து நான் ஒரு சாக்லேட் எனக்கு பிளஸ் ஆகுது. அப்பனா 19 சாக்லேட் அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. 18 + 1 19 சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த 36ல இருந்து 19 நான் கழிச்சேன்னா எனக்கு எத்தனை வருது, 17ங்கிறது வருது. அடுத்த ஸ்டெப்பே பாருங்க. இப்ப 14 2/7%ன்றாங்க. 14 2/7%னா ஃபிராக்ஷன் வேல்யூ அதுக்கு என்னன்னா 1/7ங்க. இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா ரொம்ப டைம் இருக்கும். நீங்க தயவு செய்து நீங்க இதை நீங்க பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷன் வேல்யூ எப்படிங்கிறது நீங்க படிச்சிருங்க. இது ஈஸி தான். சொல்ல போனா இங்க 14ல இருந்து இதை பெருக்குவீங்க, இதை கூட்டுவீங்க, அவ்வளவுதான். நீங்க ஈஸி தான், இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா. இப்ப எனக்கு 17 இருக்கு. இப்போ 1/7. அப்ப நான் இந்த இடத்துல 1/7% எடுக்கணும்னா எனக்கு 17 டிவைடே ஆகாது. அப்ப எனக்கு ஆன்சர் தப்பு. நெக்ஸ்ட் வாங்க. 32 அதே 50% நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 50% எடுத்தா எனக்கு என்ன வருது, 16ன்னு வருது. எனக்கு பிளஸ் ஒரு சாக்லேட் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப பிளஸ் 1. அப்ப எனக்கு என்ன ஆகுது, 17 சாக்லேட் போயிருச்சு. அப்ப எனக்கு மிச்சம் என்ன இருக்கு, 15 சாக்லேட் இருக்குது. 15. அப்ப இதுவும் 1/7 அடி ஆகுமா, அடி ஆகாது. இப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூணாவது ஆப்ஷன் ஆகும் 10 30. மூணாவது ஆப்ஷன் 30 இன்ட்டு 50%. 50% எடுத்தீங்கன்னா என்ன வருது, 15. இதுல என்னது, ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அப்போ 16 சாக்லேட் போச்சுன்னா எனக்கு மிச்சம் இருக்கு 14 சாக்லேட். 14 சாக்லேட் 1/7 அடி ஆகுமா, அடி ஆகும். அப்போ எனக்கு இதான் ஆன்சர். 28 நீங்க செக் பண்ணீங்கன்னா 14. 14 + 1 நீங்க கூட்டிங்கன்னா 13 தான் உங்களுக்கு மிச்சம் வரும். இதுவும் அடி ஆகாது. அப்போ ஆன்சருங்கிறது இதுதான். புரியுதா தெளிவா. நீங்க எப்படி நீங்க ஆப்ஷன்ல இருந்து போறீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்சஸை நோக்கி கொண்டு போகும். நீங்க நான் ப்ரொசீஜர் தான் போடுவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க போடுறீங்கன்னா எல்லா கணக்குக்கும் நீங்க ப்ரொசீஜரை போட்டு போக முடியாது. இது ப்ரொசீஜர் போடணும்னா இதை நான் போடலாம். எப்படின்னா கடைசி கிட்டுக்கு வந்து 4 சாக்லேட் கொடுத்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள சாக்லேட் என்னது, 2 கொடுத்து இந்த பெர்சன்டேஜ் நான் அப்படியே தலைகீழ போட்டு தலைகீழ இருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வரணும். ஓகேங்களா. அதுக்கு நீங்க ஆப்ஷன் எடுத்து நீங்க போனீங்கன்னா அதுல நீங்க ஈஸியா போடலாம். ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால நான் இவ்வளவு லேட் ஆகுது. இதே நான் போட்டிருந்தேன்னா நான் டப்புன்னு நான் இதை யோசிச்சிருவேன். இப்ப 50% போச்சுன்னா எவ்வளவு மிச்சம் அடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்துங்க. என்னன்னா an item is sold at 20% profit if the cost price and the selling price are increased by 50 rupees and 30 rupees respectively. The profit percentage become 10%. What is the original cost price அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது.
ஃபர்ஸ்ட் என்னன்னா 100 ரூபாய்ங்கிற பொருளை நம்ம 120 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க. இது வந்து என்னன்னா பெர்சன்டேஜ்ல. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க, ரேட்டு ஏறுதுங்க. எவ்வளவு ஏறுதுன்னா 50 ரூபா இதுல காஸ்ட் பிரைஸ்ல ஏத்துறாங்க. ஆனா செல்லிங் பிரைஸ்ல 30 ரூபா ஏத்துறாங்க. ஓகேங்களா? ஏத்திட்டாங்க. ஆனா இது ஏத்தின பிறகு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா 100 ரூபாய் பொருள் வந்து என்னன்னா இங்க 110 ரூபாய்க்கு தான் விற்க முடிஞ்சு. ஓகேங்களா? ஏன்னா ப்ராஃபிட் காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதுவரை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எதுனா கொஸ்டின்ல கொடுத்தா அப்படியே எழுதிருந்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்னன்னா ஒரு டேட்டா தெளிவா சொல்றேன், ஒரு மெத்தடு, அதை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங் இவ்வளவு பண்ணுனேன், இவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துருவாங்க. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ வந்துடும். இப்படி ரேஷியோ கொடுத்துருவாங்க. இதே உங்களுக்கு ஃபைனல் ரேஷியோ கொடுத்துருவாங்க. எனக்கு இப்படி சேஞ்ச் பண்ணப்பட்டு ஃபைனல்னு. இதே உங்களுக்கு இந்த இடத்துல பிளஸ்ஸோ இல்ல மைனஸோ, இப்ப 50 ரூபா இன்க்ரீஸ் பண்ணாங்க, 30 ரூபா டிக்ரீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்றேன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே டிக்ரீஸ் பண்றேன்னு சொன்னாலும் சரி, இந்த மெத்தட் நீங்க ஈஸியா போடலாம். ஓகேங்களா? அது எப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னது, எனக்கு நீங்க இது அடிச்சீங்கன்னா என்ன வரும், 5 20 அடிச்சீங்கன்னா 100 120 உங்களுக்கு 5 6ன்னு வரும். எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதை நீங்க அடிக்கிறீங்க, இதை அடிச்சீங்கன்னா 5, இதை அடிச்சீங்கன்னா 6. ஓகேங்களா? அதே தான் இதை அடிச்சீங்கன்னா 10, இதை அடிச்சீங்கன்னா 11. ஜீரோக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எழுதிட்டேன்னா இது வந்து என்னது, ஸ்டார்டிங். தெளிவா அந்த மெத்தடை புரிஞ்சுக்கிறோங்க. ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எண்டிங் எழுதணுங்க. 10 11 எண்டிங், ஃபைனல் ரேஞ்ச் உள்ளதை எழுதிடணும். நெக்ஸ்ட் கீழே என்ன எழுதணும்னா எது கூட்டுறாங்களோ இல்ல எது கழிக்கிறாங்களோ அதை எழுதணும். இப்போ கூட்டுறாங்கன்னா +50, அதுக்கடுத்து +30, சிம்பிளோட எழுதிடணும். ஓகேங்களா? தெளிவா எழுதிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வர இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்கடுத்து தாங்க உங்களுக்கு வேலையை. தெளிவா கேட்டுக்கிறேங்க. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 55. அதே தான் இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -60. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எடுக்கணுங்க. இது ஃபர்ஸ்ட் காம்போ. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் காம்போ. ரெண்டாவது காம்போ பாருங்க. இந்த இடத்துல இது ரெண்டுக்குங்க. ரெண்டாவது காம்போ இது ரெண்டும் 10க்கும் 30க்கும் பண்ணணும், 11க்கும் 55க்கும் பண்ணணும். நீங்க பண்ணீங்கன்னா என்ன வரும், 10க்கும் 30க்கும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300. அடுத்து என்ன பண்ணுவீங்க, 11க்கும் 50க்கும் பண்ணீங்கன்னா -55 0. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 5ன்னு வருது. இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன வருது, 250ன்னு வருது. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன தெரியுது, 5ன்னு தெரியுது. அப்ப 5/250 நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா கிடைச்சிருச்சு. நம்ம ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சு திருப்பி போயிட்டு 5ல போடுறதுக்கு வேஸ்ட் தான். அப்ப நம்மளுக்கு 5 ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது 250. இதோ நீங்க 6 ரேஷியோ, 5/250, 6 ரேஷியோ உங்களுக்கு 300 அப்படிங்கிறத நீங்க போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இதே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன பற்றி எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க 30 ரூபா கூட்டியிருப்பீங்க. அப்ப அப்படின்னா உங்களுக்கு 330 ரூபா. இதே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 250 ரூபால இருந்து நீங்க 50 ரூபா கூட்டியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 300 ரூபா. புரிஞ்சா? உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் ஒரு இடத்தையும். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் இங்கே தான் போட முடியும். நீங்க எக்காரணத்தை கொண்டு எனக்கு எண்டிங்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50 எடுத்துட்டு வந்து நீங்க இப்போ ஒரு ரேஷியோ 50 வைப்பீங்க. 50 எடுத்துட்டு வந்து நீங்க இங்க போட்டீங்கன்னா ஃபைனல் ரேஷியோல அது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக போகுது. எப்பவுமே ஸ்டார்டிங் ரேஷியோல மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஃபைனல் ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எங்கெங்க உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஏஜஸ்ல உதவும். ஓகேங்களா? ஏஜஸ்ல எப்படி கணக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி கணக்குனா தெளிவா கேளுங்க. ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வயசு வந்தோம்னா 5:3 ரேஷியோன்னு கொடுத்துருவாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 3:2 ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ரேஷியோ மேல போடுவீங்க, 2வது ரேஷியோ கீழே போடுவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா அந்த 10 நீங்க அந்த ஆட் பண்ற இடத்துல போடுவீங்க. போட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கனாலும் கண்டுபிடிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு எப்பவுமே ஃபைனல் ரேஷியோல கொண்டு போய் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்பவுமே கரெக்டா வராது. எப்பவுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுக்கான இடம் ஸ்டார்டிங் ரேஷியோ மட்டும்தான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு ஃபைனல் ரேஷியோ கேட்கறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ பிளஸ் பண்ணிருக்காங்க 50னா பிளஸ் பண்ணிக்கிறங்க ஃபர்ஸ்ட் ரேஷியோல கண்டுபிடிச்சு. இதே உங்களுக்கு ஃபைனல் ரேஷியோல கழிச்சிருக்காங்கன்னா நீங்க அதை 30 கழிச்சுக்கிறங்க ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருந்தா. அவ்வளவுதான் வேலை. புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த்துங்க. ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஆஸ்க் திப்பன்ங்கிற சீரீஸ்ல. நீங்க அதை கண்டிப்பா பாத்துருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த இடத்துல ஃபார்முலா என்னது, M1 H1 D1 by W1. ஓகேங்களா? அடுத்து என்னது, M2 H2 W2 by W2ங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க.
இப்போ 20 கேர்ள்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்னது உங்களுக்கு டேஸ் என்னது 16 டேஸ். பை ஒர்க்குங்கிறது ஒன்று தான். ஒன்று நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடலைன்னாலும் ஒன்று தான். அது உங்களோட இஷ்டம். 16 பாய்ஸ் இன்ட்டு 15 டேஸு பை உங்களுக்கு என்ன தெரியுது 1ன்னு தெரியுதுங்க. இதை நீங்க அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்க. ஓகேங்களா? இதே கான்செப்டை நீங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம என்ன ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஆஸ்க் தீபன்ங்கிற ஒரு சீரிஸ். அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த கான்செப்ட் தாங்க. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல உள்ள A to Z எல்லா டவுட்டும் உங்களுக்கு பெர்ஃபெக்டா கிளியர் ஆயிரும். ஒரு தடவை நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. வெறும் 20 நிமிஷத்துல பெர்ஃபெக்டா ஒரு கான்செப்ட் தெளிவாயிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5வது கொஸ்டினுங்க. 5வது கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றாங்க பாருங்க. இது வந்து என்னன்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல இருந்துருங்க. A jeep cover a distance of 180 km at a certain speed. அதுக்கடுத்து என்ன, if speed is increased by 15 km, next it takes 1 hour less than find the original speed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல 180 கிலோமீட்டர் இந்த ஜீப்பு கடக்குதுங்க. ஓகேங்களா? கடக்கும்போது 2 விஷயம் நடக்குது. கடக்கும்போது திடீர்னு என்ன பண்றாங்க, 15 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு கூட்டுறாங்க. கூட்டும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணிக்கு போய் சேர வேண்டியவங்க 4 மணிக்கு 1 மணி நேரம் முன்னாடியே போயிட்டாங்க. 1 hour முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க அந்த பிளேஸுக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி போடணும்னா தெளிவா சொல்றேன். நீங்க இதை ஆப்ஷன்ல போடுறதுனாலும் போடலாம் ஈஸியா, நீங்க ப்ரொசீஜர்ல போடுறதுனாலும் போடலாம். இப்போ நான் ஆப்ஷன்லேயே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரிஜினல் ஸ்பீடுனா இப்போ இதுதான் எல்லாமே எனக்கு ஒரிஜினல் ஸ்பீடு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரிஜினல் ஸ்பீடு 45 கிலோமீட்டர் பர் ஹவர்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிறேங்களேன். இப்போ எனக்கு இந்த 180 கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. 45ஆல் நான் டிவைட் பண்ணேன், எனக்கு 4 hour ஆகுங்க. ஓகேங்களா? இருக்கிறது நெக்ஸ்ட் என்னது, எனக்கு 15 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்துன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகும், 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆகும். அப்போ இதை நீங்க அடிச்சீங்கன்னா 180/60 இருக்குமா? இதை அடிச்சீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 3 hours வருது. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குமா ரெண்டுக்கும்? 1 hour டிஃபரெண்ட் இருக்குன்றாங்க. அப்போ 1 hour நம்மளுக்கு டிஃபரெண்ட் இருக்கா? இருக்குது. அப்போ ஆன்சருங்கிறது உங்களுக்கு இதுதான். இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குழப்பலாம். அப்ப நீங்க டி ஆப்ஷன் வந்துருந்துச்சுன்னா எப்படி போடுவீங்க அப்படின்னு. நீங்க ஒரு ஆப்ஷனை நீங்க செக் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க செக் பண்றது இல்லாம நீங்க கணிக்கலாம். இப்போ வந்து 50 இருக்குது, 50 நீங்க வந்து 180 அடிக்கலாம். 15 நீங்க கூட்டினீங்கன்னா 65,000. ஓகேங்களா? 65 நீங்க போட்டீங்கன்னா இது வந்து 5 × 13 தான் 65. அப்ப எனக்கு 13 எனக்கு 180 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கணும். அடுத்து பாருங்க 75ங்கிறத 180 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஃபுல்லா அடிக்கிற மாதிரி நம்பர் வேணும். இப்ப 60 இருக்குது, 60 180 அடிக்கலாம். ஆனா 60 + 15 போடும்போது டிவைட் ஆகாது. அப்ப எதுவுமே டிவைட் ஆகாது. இதுதான் ஒண்ணு டிவைட் ஆகும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 6th கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, a mobile phone is listed at 18,000. லிஸ்டட் அட்னா உங்களுக்கு என்னன்னா மார்க்கெட் பிரைஸுங்க. இது லிஸ்டட்னா மார்க்கெட் பிரைஸுங்க. அடுத்து a shopkeeper offer a 12% discount and then the adds 18% GST on the discount price. டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு அந்த பிரைஸுக்கு 18% GST போடுறாங்க. அப்ப வாட் இஸ் த ஃபைனல் பேடு பை பையர் அப்படின்றாங்க. இப்ப எனக்கு 18,000 எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, 18 எப்படி இருந்தாலும் நீங்க போட்டாலும் இந்த 18,000 கீழே இருக்கிற 0 நீங்க கேன்சல் ஆகலாம். அதிகபட்சம் இதுல உள்ள 2 கேன்சல் ஆகலாம். ஆனா அந்த 9 எப்படி கேன்சல் ஆகும்? ஆகவே ஆகாது. அப்ப நம்மளுக்கு 9ஓட மல்டிபிள்ஸ் தான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை நீங்க கூட்டுங்க. 7ஆல 14, 14 1 15, 15 19, 27. அப்ப இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 7 7 1 8, 8 2 10 10, அதுக்கடுத்து 21 வருது. அப்ப 21 இது தப்பு. ஓகேங்களா? 9ஆல டிவைட் ஆகாது. அடுத்து வாங்க, இது வந்து 6 6 12 13, 13 ஆகாது. அடுத்து வாங்க 9, அடுத்து இங்க ஒரு 9, அடுத்து 7 7 2 9. அப்ப இதுவும் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 ஆப்ஷன் மாட்டிட்டோம். அப்ப நம்ம திருப்பி இந்த கொஸ்டினை போட்டுதான் ஆகணும். ஓகேங்களா? எப்படி போடுறோம் பாத்துக்கிறேங்க. 18,000 இன்ட்டு 12% என்னது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னா 88%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கிறாங்க, ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி எப்படி 118, 18% அதிகம் ஆட் பண்றாங்கல்ல. அப்போ 18% அதிகம் பண்றாங்க, அதிகம் பண்றோம். இப்போ என்ன, 2 0க்கும் 2 0க்கும் அடி, 1 0க்கும் 1 0க்கும் அடி. இப்போ நான் வந்து என்னன்னா இந்த 10 டிவைட் பண்ண நினைக்கிறேன்னா, மேலே எனக்கு 5 முடியிற ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா தப்புன்னு என்னால டிவைட் பண்ண முடியும். ஆனா எனக்கு 5 முடியிற நம்பரே இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்ல பாயிண்ட்ல இருந்து புள்ளி வச்சு விட்டுறேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தெரியுது, இன்னொன்னு யூனிட் டிஜிட்டா பார்க்கலாம். இங்க 8 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப யூனிட் டிஜிட் பார்க்கலாம். 8 8 64, 64 4, 4 8 உங்களுக்கு 32. அப்ப ஆன்சர்ங்கிறது உங்களுக்கு இதுதான், இது கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி நீங்க பாயிண்ட் வச்சாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? தெளிவா நான் சொல்றேன். நீங்க கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா உங்க கண்ணு ஆப்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த கணக்கு எடுத்துக்கிறேங்க.
ஒரு இயந்திரம் ஒரு வினாடிக்கு 2.4 பொருட்களை செயலாக்குகிறது. ஓகேங்களா? ஒரு ஒரு இயந்திரம் வந்து என்னன்னா ஒரு செகண்ட்ல 2.4 பொருட்களை வந்து என்னன்னா தயாரிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா அப்ப 2.5 நிமிஷத்துல எத்தனை பொருள் தயாரிக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. எனக்கு நீங்க என்ன பண்ணாலும் இந்த 2.4ஓட மல்டிபிள்ஸ் தான் ஆன்சர் வரும். ஏன்னா நீங்க இதை கொண்டு போய் தான் நீங்க மல்டிபிள் பண்ண போறீங்க. அப்ப 3 இது வந்து 8. ஓகேங்களா? 360 3 நாள் டிவைட் ஆகும். அப்ப 380 இது 3 நாள் டிவைட் ஆகாது. அடுத்து பாருங்க 300 ஆகும், 420 ஆகும். அப்போ 3 நாள முடிஞ்சு. அடுத்து 8ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 8ஆல 360 ஆகும். ஆனா 300 ஆகாது, 420 ஆகாது. அப்ப எனக்கு 360 தான் ஆன்சர். ஓகேங்களா? இது எப்படிங்கிற தெளிவா சொல்ல கேளுங்க. இப்ப ஒரு செகண்ட்ல வந்து என்னன்னா 2.4 பொருட்களை தயாரிக்குது. அப்ப அப்போ வந்து என்னன்னா 2.5 நிமிஷம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 150 செகண்ட்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? செகண்ட்ல தான் இருக்கணும். அதனாலதான் நம்ம செகண்டுக்கு மாத்திரும். அப்ப இது என்னன்னுங்கிறதா நம்மளுக்கு கேள்வி. அப்ப நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு பாருங்க. 2.4 இன்ட்டு 150 செகண்ட். ஓகேங்களா? இதை நீங்க 150க்கு ஒரு ஜீரோ நீங்க அடிச்சீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்து விட்டுலாம். ஓகேங்களா? அப்ப 24 இன்ட்டு 15. அப்ப நீங்க இதை பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 360. இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு பாயிண்ட் எப்படி எடுத்தனா, இந்த பாயிண்ட் இருக்கு ஒரு நம்பருக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அப்போ வந்து என்னன்னா ஜீரோ வந்து என்னன்னா ஒரு ஜீரோ தான். 10ஆல நீங்க பெருக்குனா போதுமானது. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு பாத்திரத்தில் 120 லிட்டர் பால் மற்றும் தண்ணீர் கலவைகள் உள்ளன. இதில் 3:2 ஆகும். 3:2 விகிதத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த கலவையில் 24 லிட்டர் எடுத்துக்கொண்டு தூய பால் சேர்க்கப்பட்டால் பால் மற்றும் தண்ணியின் புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப தெளிவா பாருங்க. நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது? 120 லிட்டர் இருக்குது. ஓகேங்களா? இந்த 120 லிட்டர் வந்து என்ன எப்ப இருக்குன்னா 3:2 ரேஷியோல இருக்குது. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா 24 லிட்டர் எடுத்துட்டாங்க வெளியே. எடுத்துட்டு அதே 24 லிட்டர் பிளஸ் 24 லிட்டர் பால் பியூர் மில்க் வந்து என்னன்னா உங்களுக்கு ஆட் பண்றாங்க. கரெக்டா? கரெக்டுங்க. இதான் கொஸ்டின். இப்படி கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஒரே லைன்ல போட்டுடலாம். தெளிவா சொல்றேன். எது உங்களுக்கு ஆட் பண்ணலையோ அதை நீங்க கம்பேர் பண்ணுங்க. இப்ப எப்படி நான் தெளிவா கேட்டுக்கிறேங்க. 24 லிட்டரு லிக்விட் எடுத்துட்டாங்க. அந்த லிக்விட் எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன ஆட் பண்றாங்க? பால் ஆட் பண்றாங்க. பாலோட அளவு வந்து என்னன்னா கூடும். கரெக்டா? கரெக்டுங்க. ஆனா தண்ணி வந்து என்ன எப்படி இருக்கு? முன்னாடி தண்ணி எவ்வளவு இருந்துச்சோ அதே தண்ணி தானே இப்போ இருக்குது. அப்ப நம்ம தண்ணியை கண்டுபிடிச்சோம்னா பால் அதுல இருந்து கழிச்சு எடுத்துடலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி வந்து என்னன்னா 8ன்னு வச்சுக்கிறோங்க. மொத்த லிக்விட் 20ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ரேஷியோ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தானே. 12 ரேஷியோ இன்ட்டு 8ன்னு கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்ப அதைத்தான் பண்ண போறோம். ஓகேங்களா? தெளிவா சொன்னேன். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்ப எனக்கு மிச்சங்கிறது என்ன இருக்குது பாருங்க. இந்த இடத்துல எனக்கு தூய பால் தான் எனக்கு சேர்க்குறாங்க. அப்ப நான் வந்து தண்ணியை நான் கம்பேர் பண்றேன். அப்ப எனக்கு தண்ணி என்ன தெரியும்? 2 இருக்குது. மொத்த லிட்டர் என்னது? 5. 5 ரேஷியோல எனக்கு 2 வந்து தண்ணி அப்படிங்கிறத போட்டேன். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் பாருங்க தெளிவா. நம்மளுக்கு 120 லிட்டர்ல 24 லிட்டர் எடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 1/5ன்னு வருது. ஓகேங்களா? 1/5ன்னு வருது. அப்ப இது என்னது உங்களுக்கு? அப்ப இதுல 5ல 4 வந்து என்னன்னா உங்களுக்கு தண்ணியா இருக்கு. கரெக்டா? உங்களுக்கு 1 லிட்டர் எடுத்துட்டாங்க. 5ல 1 எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு எதுவுமே சேர்க்க கிடையாது. தண்ணிங்கிறது அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா பால் தான் சேர்த்தாங்க. அப்ப எனக்கு என்னது? 5ல ஒரு பாகத்தை எடுத்துட்டாங்க தண்ணிய. அப்ப எனக்கு எத்தனை பாகம் இருக்குது? 5ல 4 பாகம் வந்து எனக்கு மிச்சம் இருக்கு. ஓகேங்களா? இது அப்படியே நீங்க பெருக்கி போடுங்க. பெருக்கி போட்டீங்கன்னா 25/8ன்னு ஆயிருமா? ஓகேங்களா? இது வந்து என்னன்னா டோட்டல். மேல உள்ளது வந்து என்னன்னா உங்களுக்கு வாட்டர். ஓகேங்களா? இப்ப 8ங்கிறது வாட்டரு. அப்ப டோட்டலுங்கிறது என்னது உங்களுக்கு? 17. 8ங்கிறது வந்து வாட்டர். அடுத்து 17ங்கிறது மில்க். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரைஸ் எப்படி கேட்டிருக்காங்க? பால் மற்றும் தண்ணீர். அப்ப இது தலையில போடும். 17:8ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இதான் ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்டெப்பையும் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குது? மொத்தம் 5 ரேஷியோல நம்மகிட்ட லிக்விட் இருக்கு. அதுல நம்ம டச்சே பண்ணாத தண்ணியை தான் நம்ம எடுக்கணும். நம்ம டச் பண்ணிட்டாங்க மில்க், அதனால நம்ம அதை விட்டுட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னன்னா 120ல 24 லிட்டர் வெளியே எடுத்துட்டாங்க. அப்ப வெளியே எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு எடுத்திருக்காங்க? 1/5 பங்கை வெளியே எடுத்திருக்காங்க. 5ல ஒரு பங்கை வெளியே எடுத்திருக்காங்க தண்ணியை. ஓகேங்களா? அப்ப 5ல மிச்சம் 4 பங்கு தண்ணி வந்தனால அங்கேதான் இருக்கு. அப்ப ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு முன்னாடி என்னது இருந்துச்சு? 5ல 2 பங்கு தண்ணி முன்னாடி இருந்துச்சு. அதுல இருந்து 5ல 4 பங்கு தண்ணிங்கிறது மிச்சம் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இது 2ஐயும் பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைச்சிருந்தானே மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு? மொத்தம் 25 லிட்டரு. இப்போ வந்தோம்னா அதுல 8 லிட்டர் தண்ணி.
அப்ப அதுல இருந்து நம்ம கழிக்கிறோம், ஆன்சர் வருது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கண்டிப்பா நீங்க இதை வந்து கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. இதே கணக்கு இன்னொரு கணக்கு நாளைக்கு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இதே கணக்கு ஹோம்ஒர்க்லயே ஆல்ரெடி இருக்குது. அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 9வது கொஸ்டின். இது வந்து பார்ட்னர்ஷிப் கொஸ்டின்ங்க. பார்ட்னர்ஷிப் கொஸ்டின் இப்ப அடிக்கடி நிறைய கேட்கறாங்க. அதனாலதான் பார்ட்னர்ஷிப் 2-3 நாளா நான் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். தெளிவா சொல்லிடுற ஒரு விஷயம். இப்ப என்னன்னா நம்ம எல்லா எக்ஸாமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து மேக்சிமம் சிபிஓ கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து அதிகமா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஏன் நான் இதை அதிகமா எடுத்து வந்திருப்பேன்னா இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. எல்லாரும் கேட்கறீங்க எம்டிஎஸ் கொஸ்டின் எடுத்துட்டு வாங்கன்னு. அப்ப எம்டிஎஸ் கொஸ்டின் எடுத்துட்டு வாங்கன்னா அதுக்கு இதே மெத்தட் தான் அங்கேயும் கேட்டிருக்காங்க. அதுல உள்ள டேட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குது, இதுல உள்ள டேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது டிவைட் பண்றேன். அதனாலதான் இந்த கொஸ்டினை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கிறோங்க. இந்த இடத்துல எம்டிஎஸ் கொஸ்டின் தான் எனக்கு வேணும் அப்படிங்கன்னா டேட்டா நீங்க கால்குலேஷன் இன்னும் கொஞ்சம் கத்துக்க முடியாது. அதனால மட்டும்தான். இதுல ஏதாச்சும் யூனிக்யூவா இருக்குன்னா இல்ல அதுல கால்குலேஷன் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினை கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? உங்களுக்காண்டி நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு கொஸ்டின்ல கண்டிப்பா ஃபுல்லா 20 கொஸ்டின் எம்டிஎஸ்ல கேட்டதை எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? பெஸ்ட் கொஸ்டினா எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? நீங்க அதையும் பாத்துக்கிறேங்க ஒரு தடவை. ஓகே, இந்த கொஸ்டின் போலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? எக்ஸ் ஒய் ஸ்டார்டட் எ பிசினஸ் இன்வெஸ்டிங் 60,000 90,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்க. ஆஃப்டர் 5 months எக்ஸ் வித்ரா ஏ ஹாஃப் கேபிட்டல். எக்ஸ் வந்து என்னன்னா 60,000 போட்டுருக்காரு, 30,000 அவர் கேபிட்டலா தூக்கிட்டாரு. அடுத்து ஒய் ஆர்டர் டு 30,000. 5 மாசம் கழிச்சு ஒய் 30,000 ஆட் பண்றாரு. எக்ஸ் வந்து என்னன்னா 30,000 எடுத்துட்டாரு. ஓகேங்களா? டோட்டல் ப்ராஃபிட் வந்து என்னன்னா இயர் எண்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துல 49,500 கிடைக்குது. அப்ப எக்ஸோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ரேஷியோல சிம்பிளா போட்டு சொல்றேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பர்ல வேணாலும் சொல்லுங்க. நம்பர்ல சரி, நான் நம்பர்லேயே ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து நான் ரேஷியோல சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுது உங்களுக்கு தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் 60,000 எக்ஸுங்கிறவங்க ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. எத்தனை மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க? 5 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு? அதே 90,000 இன்வெஸ்ட் பண்றாரு. இவர் எத்தனை மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு? அதே 5 மாசத்துக்கு தான். ஏன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் சேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால 5 அப்படியே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பிளஸ். அடுத்து என்ன பண்றாங்க? பாக்கி 7 மாசத்துக்கு இவர் என்ன பண்றாரு? ஆஃப் மணியை வெளியே எடுத்துட்டாரு. அப்பனா இவர்கிட்ட எவ்வளவு இருக்குது? அப்ப 30,000 தான் இருக்கு. இந்த 30,000 இவர் 7 மாசத்துக்கு இவர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? 30,000 ஆட் பண்ணிட்டாரு. அப்ப 90,000 நீங்க 30,000 ஆட் பண்ணீங்கன்னா 1,20,000. ஓகேங்களா? 1,20,000 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? எத்தனை மாசத்துக்கு இருக்கு? 7 மாசத்துக்கு இருக்கு. தெளிவா எழுதிட்டேன். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இவர் 60,000 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணாரு. இவர் 90,000 இன்வெஸ்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 2 பேருமே 5 மாசம் வரதான் எந்த சேஞ்சும் பண்ணாம இருந்தாங்க. அதனால 5 மாசத்தை நான் பெருக்கிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு அதுக்கடுத்து என்ன பண்றாரு? இவரு 30,000 எடுத்துட்டாரு. அப்பனா இவர்கிட்ட மிச்சம் உள்ள மணி என்னது? வெறும் 30,000 தான். அப்ப இவர் என்ன பண்றாரு? 30,000 ஆட் பண்றாரு. அப்ப ஆட் பண்ணாருன்னா இங்க என்ன இருக்கு? எனக்கு 1,20,000 இருக்குது. ஓகேங்களா? இது எத்தனை மாசம்? 7 மாசம். இவர் என்னது? 7 மாசம். புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. இதை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 30. எனக்கு 4 ஜீரோ இருக்குது. அந்த 4 ஜீரோவை அப்படியே போட்டுக்கிட்டேன். பிளஸ் இங்க 7 3 21. 4 ஜீரோ இருக்குது. அந்த 4 ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து வாங்க இந்த இடத்துல 5 9 45. 4 ஜீரோ இருக்குது. அந்த 4 ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டேன். பிளஸ் 12 84. 4 ஜீரோ இருக்குது. அந்த 4 ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம கூட்டி தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும், ரேஷியோ எடுக்க முடியும். நம்ம கூட்டாம ரேஷியோ எடுக்க முடியாது. இப்ப பாருங்க, இது நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு பாருங்க? 51 40. அடுத்து இந்த பக்கம் நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது? 89. அதுக்கப்புறம் என்னது? 129ங்க. 129 4 ஜீரோங்க. இப்ப எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ நீங்க அதை கேன்சல் பண்ணிக்கலாங்க. இப்ப என்ன இருக்கு? 4 ஜீரோக்கு 4 ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு இது என்ன பார்த்தாவே என்ன தெரியுதுன்னா எனக்கு 3வது பல்ல இது அடி ஆகும், இதுவும் 3வது பல்ல அடி ஆகுங்க. அப்ப இது 17. அப்ப இது அடிச்சீங்கன்னா என்ன வருது? 43. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? இவருக்கு 17 ரூபா கிடைக்கும், இவருக்கு 43 ரூபா கிடைக்குங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? மொத்தம் தான் நம்மளுக்கு 49,500 அப்பனா 17 + 43 என்னது? 60. இந்த 60ஓட வேல்யூ தான் என்ன தெரியுது? 49,500 ஆகுது. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 17ஓட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க 17ஓட மல்டிபிள் செக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படி இல்ல கண்டுபிடிக்க நினைக்கிறீங்கனாலும் x = 49,500 × 17/60ன்னு வந்துடும். ஓகேங்களா? கரெக்டுங்க. அப்ப நான் 0க்கு 0 அடிச்சிருவேன். அடுத்து நான் 6ஆல் அடிக்கிறேன்னா இது என்ன வருது? எனக்கு 8. அடுத்து 2 5 825ன்னு வருது.
அப்ப நீங்க யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 5ல தான் முடியும் ஆன்சர். அப்ப 0ல முடியுது, இது தப்பு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இது 825. அப்ப 25ஆல மல்டிபிள் இது. அப்ப 25 மல்டிபிள் 55, இது 25 மல்டிபிள் கிடையாது, 305 இதுவும் கிடையாது. அப்ப உங்களுக்கு ஆன்சர்ங்கிறது இதுதான். ஓகேங்களா? இதை நீங்க டிவைட் பண்ணி போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். 825 17 பேருக்கு உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். இதே உங்களுக்கு எக்ஸாம்பிள், இது நீங்க வந்து இவ்வளவு பெருக்கி நீங்க ஆன்சர் போட்டீங்க. இதே உங்களுக்கு ரேஷியோல நீங்க போடணும்னா எப்படி போடலாங்கிறத தெளிவா சொல்றேன். காமனா நீங்க இந்த இடத்துல நீங்க டிவைட் பண்றது எப்படி டிவைட் பண்ணணும், 3 நம்பருக்கு எடுக்கணுங்க. இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கும் அது காமனா இருக்கணும். உங்களுக்கு அதுக்கடுத்து திருப்பி ஆட் பண்ற போற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு அது காமனான நம்பரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு 30,000 நான் காமனா எடுக்கிறேன்னா, இது 1 ரேஷியோ, இது 2 ரேஷியோ, இது 3 ரேஷியோ அப்படிங்கிறதா இருக்கணும். 3க்குமே காமனா இருக்கணுங்க. புரியுதா? அப்படி நம்பர் தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 30,000 இல்லாம 40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க 4 ஜீரோவை தான் கேன்சல் பண்ணிருக்கீங்க. 4 ஜீரோவை தான் கேன்சல் பண்ணணுமே பொலிச்சு. நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு இஷ்டத்துக்கு நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது? இப்போ நான் 2 ரூபா 3 ரூபா இன்வெஸ்ட் பண்றாருங்கிறத வச்சுக்கிறேங்க. இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவர் என்ன பண்றாரு? 2 ரூபா இன்வெஸ்ட் பண்றாரு. அடுத்து ரெண்டாவது உள்ள ஒய்ங்கிறவன் எத்தனை ரூபா இன்வெஸ்ட் பண்றான்? 3 ரூபா இன்வெஸ்ட் பண்றான். எத்தனை மாசத்துக்கு பண்றான்? இவன் 5 மாசத்துக்கு பண்றான், இவனும் 5 மாசத்துக்கு பண்றான். ஓகேங்களா? அடுத்து பிளஸ் நெக்ஸ்ட் சேஞ்ச் என்ன பண்றாங்க? இவர் பாதியை எடுத்துறாரு. 2ல பாதி என்னது? 1 ரூபாய். 1 ரூபாய் எடுத்துறாரு. அப்ப மிச்சம் 1 ரூபா இருக்கு. அதை வந்து என்னன்னா 7 வருஷத்துக்கு போடுறாரு, 7 மாசத்துக்கு போடுறாரு. சாரி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவர் அதே தான். இவர் வந்து என்னன்னா 1 யூனிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாரு. அப்ப ஆட் பண்றாருன்னா என்னது? 4 யூனிட். இதை வந்து என்னன்னா 7 மாசத்துக்கு போடுறாரு. கரெக்டா? கரெக்டுங்க. இப்ப வந்து என்னன்னா நீங்க பெருக்கிக்கணும். இதை பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 10 + 7 17. இதை பெருக்குனீங்கன்னா 15 + 28. அப்ப எத்தனை? உங்களுக்கு 43 வந்துருச்சா? இப்ப இதை நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது? 60. சேம் ப்ரொசீஜர் இதுக்கு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? எப்படி நீங்க அடிக்கணுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாச்சும் ஆட் பண்ற அமௌண்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வெளியே எடுக்க போற அமௌண்டா இருந்தாலும் சரி, அந்த 4 அமௌண்ட்டுக்குமே காமனான ஒரு நம்பரா இருக்குன்னு அதைத்தான் நீங்க கேன்சல் பண்ணணும். நீங்க பாட்டுல 1ல 20,000த்தையும் 1ல கொண்டு போய் 30,000த்தையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க, தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி கணக்கு நான் அடிக்கடி எடுத்துட்டு வரதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. இந்த கொஸ்டின் இல்ல, எல்லாத்துலயுமே இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த கொஸ்டின் நான் திருப்பி திருப்பி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த விஷயத்த நீங்க தெளிவா படிச்சுக்கிறங்க. இதுக்கான வீடியோவும் கூடிய சீக்கிரத்துல வந்துருங்க. ஓகேங்களா? இப்ப என்ன கேட்கறாங்க? இந்த யூனியன் ஆஃப் ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்னதுன்னா, ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் எதுல இருந்து பிரியுது அப்படின்னு கேட்கறாங்க. எந்த யூனியன்ல இருந்து பிரியுது அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து என்னன்னா, இதுல இருந்துதான் 2ஆ பிரியுங்க. இதுல வந்து என்னன்னா ரேஷனல் நம்பர், ரெண்டாவது வந்து என்னன்னா இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்து தாங்க பிரியும். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் PQ ஃபார்மெட்ல இருக்கானு. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5/8 இல்ல 3/7 இந்த மாதிரி இருக்கானு. இது B, இது வந்து Q. இதுல ரெண்டாவது என்ன? Qங்கிறது வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். எப்பவும் 0வா இருக்கக்கூடாது. அடுத்து Pயும் Qவும் ஒரு இன்டீஜரா இருக்கணும். இன்டீஜர்னா ஒரு நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? இதுதான். இது இர்ரேஷனல் நம்பர்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. √2 √3 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர். இன்னொன்று வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ங்கிறது கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 இப்படியே உங்களுக்கு டெசிமல் நிக்காம போறதான் உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா உங்களுக்கே தெரியும், 1 2 3 4 5 போயிட்டே இருக்கிறதா ரேஷனல் நம்பர். இதே ஹோல் நம்பர்னா என்ன தெரியும்னா உங்களுக்கு 0 1 2 3 4 5 6 7 8 போயிட்டே இருக்கிறதா உங்களுக்கு ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கு ஹோல் நம்பருக்கு உள்ள வித்தியாசம் இந்த 0 மட்டும்தான். நேச்சுரல் நம்பர்ல 0 வராது, ஹோல் நம்பர்ல 0 வரும். அவ்வளவுதான். இதே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து தான் எல்லா நம்பருமே நம்மகிட்ட பிரியுதுங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து 2 விஷயம் பிரியும். ஒன்னு ரியல் நம்பர், இன்னொன்னு வந்து இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பர் இப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த ரியல் நம்பர்ல இருந்துதான் நம்மளுக்கு என்ன பிரியும்னா ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது பிரியும். ஓகேங்களா? ரியல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ரேஷனல், இர்ரேஷனல் தெரியும். ரேஷனல்ல என்ன இருக்குது, இர்ரேஷனல்ல என்ன இருக்குது, ரெண்டுமே சேர்ந்ததான் ரியல் நம்பர். இது இமேஜினரி நம்பர்னா என்னன்னு தெரியும்? √-7 √-3 அப்புறம் வந்து என்னன்னா ஐயோட்டு இந்த மாதிரி எல்லா விஷயம்ங்கிறதா உங்களுக்கு வந்து என்னன்னா இமேஜினரி நம்பருங்க. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். உங்களுக்கு எம்டிஎஸ் கொஸ்டின் வேணும், சிபிஓ கொஸ்டின் வேணும், சிஜிஎல் கொஸ்டின் வேணும், எல்லாமே ஓகே. உங்களுடைய ப்ரெஷர்ல இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, எம்டிஎஸ் கொஸ்டின்ல இருந்து நான் மேக்ஸ் எடுக்காததுக்கு ஒரே ஒரு காரணம்,
அதுல உங்களுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. இதுல கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் நீங்க கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்த கொஸ்டின் எடுத்ததுக்கு காரணம். இல்ல உங்களுக்கு எம்டிஎஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஓகே, உங்களோட ஆசைக்காண்டி இன்னும் ஒரு நாள் இல்ல 2 நாளுக்குள்ள உங்களுக்கு எம்டிஎஸ் கொஸ்டின் ஃபுல்லா 20 மேக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு போட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். அதுல இருந்து நீங்க எந்த டென்ஷன் நீங்க அடிக்காதீங்க, கவலையும் படாதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதுக்கடுத்து 11ல இருந்து உங்களுக்கு 20 வரை கணக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹோம்ஒர்க் சம் இருக்குது. இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்ல எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு எல்லாத்துக்குமே யார் யார் படிக்கிறாங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யார் யார் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுக்கு கொஞ்சம் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டை முழுசா நம்மளுக்கு கொஞ்சம் தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.